இன்னைக்கு நம்ம பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, சிக்கனத்தின் சிகரமாக இருக்கும் கணவன்மார்கள் எது விசஸ் சிக்கி தவிக்கும் மனைவிமார்கள். புரியுது, எதுவுமே கேட்கக்கூடாது அதானே. என்னோட கணவர் சிக்கனவங்க பேர்ல இதெல்லாம் பண்றது செம்ம கடுப்பா இருக்கு. இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க. எனக்கு வந்து நான் டெய்லி மார்னிங் ரைடு போவேன். இப்பதான் நான் வண்டி பழகியிருக்கேன். ஸோ ரைடு நான் இவரை வச்சு பின்னாடி வச்சு ஓட்டிட்டு போவேன். அப்போ எல்லா நேரமும் எனக்கு பாக்கெட்ல மொபைல் வைக்க முடியாது. இவர்கிட்ட கொடுத்தா 1008 நூலாயிரம் பேசுவாரு. சூப்பர். நான் என்ன பண்ணேன், ஒரு மொபைல் பவுச் 100 ரூபாய் தான். இல்ல அது வேணாம். வரையா முதல்ல நேரமாச்சுன்னாரு. வீட்டுக்கு தானே போறோம். ஓகே, அப்படியே நேரமாகுது. அந்த அங்கிள் எடுத்து தர கேப்குள்ள நான் அந்த பவுச்சை பார்த்துட்டு இருந்தேன். What an exciting peculiar triangle love story which was ever told. அது உனக்கு அது என்னன்னே தெரியல. நான் யூஸ் பேச்சு வாக்குல அப்பப்போ புருஷனை வாடா போடலாம் சொல்லி யார் சம்பாதிக்கிறாங்கன்னு நினைச்சு நீ கேக்குற? நீ வீட்ல தானே இருக்கறேன்னு வர. நான் வீட்ல வேலை செய்றேன்ல, சம்பளமா கொடுக்கறாரு. வாழ்க்கையில ஒண்ணு மட்டும் கவனிச்சு, கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. நான் ஒரே ஒரு குழந்தை தான் பிளான் பண்ணேன். இன்னொரு குழந்தை வேணும்னு கேட்டாருல. ஒரு சில நேரங்களில் அமைதியா இருந்தாலே ஒரு பிரச்சனை வராது. Hey, I've seen this one. This is a classic. ஆழ்ந்த அனுதாபங்கள். உன்னால எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? எனக்குள்ள அவ்வளோ வலி இருக்கு. ஐயோ, ஃபர்ஸ்ட் சிக்கனா ஃபர்ஸ்ட் இவர் தான் சார் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கணும். ஏமாந்துராதீங்க, பி கேர்லெஸ். விடவே கூடாது. இவரை பிடிச்சி நல்லா நீங்க மட்டும் இல்ல, இருக்க எல்லாரும் அப்படிதான் வந்திருக்கீங்க. இருக்கு சார், ஆனா அவர் பஸ்ல தான் சார் போயிட்டு வராரு. அங்க இருந்து அதுவும் பஸ்னா எப்படி நம்ம நார்மல் இந்த ரெட் பஸ் அதெல்லாம் இல்ல, ஒயிட் போர்ட் வெயிட் பண்ணி கூட்டி வருவாரு பெண்களுக்கு சார். இலவச பேருந்துல தான். ஆமா சார். யானை பசி கரும்பு தோட்ட தேவைப்படும். ஆனா அதே எறும்புக்கு கரும்பு சக்கரை இருந்தாலே போதும். துட்டு இருக்கப்ப யானையா இருக்கும், சில்லற இருக்கப்ப எறும்பா இருக்கும். ஐயோ 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 என்ன சார் பஞ்ச்? இப்போ அவங்களுக்கு ஃப்ரீ, உங்களுக்கு 1000 ரூபீஸ் பாஸ். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? ஆனா இனி வருது சம்மர் சீசன். தயவு செஞ்சு ஃபேன் ஆஃப் பண்ணாதீங்க. நான் எங்க வீட்டுக்கு போயிடுவேன். நீங்க திரும்ப ஃபேன் ஆஃப் பண்ணி வரா. ஆமா. என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல. இவங்க கிட்ட பூ கேட்கும் சொல்லுவாங்க, காலையில வச்சு சாயந்தரம் வாடி போக போகுது, அது எதுக்கு வேஸ்டா வாங்கணும்? இதையும் கதவை சாத்தி கேட்டான். என்ன ரொம்ப போச்சு, நம்ம பேச்சு யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களே. அது எனக்கு பெருசா தோணல பூ அப்படின்றது. அப்பத்துல இருந்து இப்ப வரைக்குமே எனக்கு அவங்க நேச்சுரல் பியூட்டி அப்படின்னு சொல்லி. அவளுக்கு என்ன அழகிய முகம், அவனுக்கு என்ன இழகிய மனம், நிலவுக்கு என்ன. மீன் மார்க்கெட் போவோம் சண்டே ஞாயிற்றுக்கிழமையில போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, எப்பவுமே பை தர மாட்டாங்க கடைகள்ல மார்க்கெட்ல. டேய், இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பண்ணுவாருன்னா ஒரு 5 ரூபா கொடுத்து அந்த பை வாங்க மாட்டார் சார். கீழே கிடக்கிற ஏதாவது ஒரு பைய பொறுக்குவார் சார். என்னது இது ஒரே புழுவா இருக்கு என்னதுன்னு கேட்டா, ஐயோ அந்த கவர் கீழே இருந்து எடுக்கும்போது புழு இருந்துச்சு, நான் தான் பார்க்காம சரி புழுதானேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்துட்டேன்றாரு சார். அது வாய் ஸ்லிப் ஆகி கன்ஃபியூஷன் ஆகி என்ன அப்படி பார்க்காத டென்ஷன் ஆகுது. உண்மையதான் சொல்றேன். இந்த மீனை நீங்களும் தானே சாப்பிடுவீங்க. முதல்ல என்னன்னா பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும்ன்றத நம்மளோட கான்செப்ட் சார். சார் வாங்க போறோம். எப்படி கீழே இருந்த கவர் எடுத்தீங்க? இல்ல அது சரி நமக்காக வச்ச கவர் போலன்ற மாதிரி நினைச்சு எடுத்து வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். அதுதான் சார் அவங்களும் சொல்றாங்க. அதனால தான் 11 வருஷம் தாண்டிட்டோம். சரி, ஒரு 10 ரூபா கூட எக்ஸ்ட்ரா 510 தான் வைக்கலாம்ல, அது வைக்க மாட்டீங்களா? இல்ல சார் 510னா அது ஒரு ரவுண்டா இருக்காது, அதுக்காக தான் பாக்குறேன். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு 1000 ரூபாய் ரவுண்டா இருக்கும்ல. 1000 ரூபாய் சார், அது பெரிய ரவுண்டா இருக்கும். 1000 ரூபாய். இப்ப என்ன பண்ணிட்டு முடிவு பண்ணிருக்கேன்? நடக்க வேண்டியதை நீங்க சொன்னீங்க, நடந்ததை நான் சொன்னேன், நடக்க போறது அந்த பொண்ணு தான் சொல்லணும். ஹோல் லைஃப்லயே பாத்தீங்கன்னா Dress மட்டும் தான் எது அப்படி ஒரு Dress வாங்கிட்டாங்க. பொருள் அதை எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சரி சார், அதெல்லாம் ஓகே. நீங்க 11 வருஷம் ஆச்சு, எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறீங்க, இன்பம் துன்பம் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறீங்க. உங்களோட சம்பளம் என்னங்கிறது ஷேர் பண்ணலாம்ல? இல்ல நான் வேணும்னே. நீ வேணும்னு பண்ணலன்னு தான் சொல்லுவேன். அது அப்பவே மறந்துட்டேன்.
தயவு செஞ்சு என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்க. பர்சனாலிட்டி. இப்போ உங்களோட ஹஸ்பண்டும் வந்து நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இப்போ நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்க, மியூச்சுவல் என்னங்க எண்ணமே உன்னால உள்ள பூந்தது தன்னால கண்டிப்பா ப்ரோ நாங்க அதுக்கு ஒரு டைரியே போட்டு வச்சிருப்போம். எங்க வீட்ல அங்கங்க ஹால்ல பெட்ரூம்ல அங்கங்க ஒரு 5 டைரி இருக்கும். நிறைய டைரிஸ் கலெக்ட் பண்ணுவேன். 5 டைரியிலும் எழுதுவேன் போயிட்டு. ஒரு கஷ்டமான விஷயத்த, நிறைய பேரால நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயத்த நம்ம திறமையால சூப்பரா பண்ணும்போது ஒரு ஹை இருக்கும்ல, அதுதான் எனக்கு. உங்களுடைய ஆக்டிவிட்டியில் உங்களோட ஃபேமிலி இதில் நீங்கள் அதிகமாக செலவு செய்யக்கூடியவரா இல்லை உங்களுடைய கணவர் அதிகமாக செலவு? நான் செலவே பண்ண மாட்டேன் ப்ரோ. நீங்களா? நான் செலவே பண்ண மாட்டேன். கிடைச்சது பக்கா சான்ஸ்மா, பிரிஞ்சிட்டா தப்பா டான்ஸ்மா.